வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. கடகராசி. கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுங்க. கடகத்தில் புனர்பூச நட்சத்திரம் பாதம் 4 மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பூச நட்சத்திரம், அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம். இப்போ கடகத்துடைய மனநிலை என்ன? உங்களுடைய மனநிலை என்ன? புனர்பூச 4 அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அந்த ஒரே ஒரு பாதம். சரி, கடகத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஒரு எமோஷனலாக சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தொடர்ந்து இருக்குது. புனர்பூசம் 4 எமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன். அது ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்டிங் சம்மந்தப்பட்டது. ப்ளஸ் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இன்னும் ஒரு ஸ்திரமாக கரியர் ஸ்டெபிலிட்டியோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பூசம். இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதனைகள், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய போராட்டங்கள்லாம் அந்த பூசத்துக்கு உண்டு. பட் இந்த 2026 இப்போ உள்ள இந்த நேரம், இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த நேரம் எப்படிப்பட்ட மனநிலை அது ஓடிட்டுருக்கு? ஜென்ம குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பொசிஷன் எடுத்த உடனே செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய எண்ணங்கள் வருது, நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் வருது, நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் வருது, ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது சில சமயத்தில் இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன எடுக்கலாம், என்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி கொண்டு போகலான்ற ஒரு எதிர்காலத்தை நினச்ச ஒரு சின்ன 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 ஒரு சந்தேகம், ஒரு ஆழ் மனசில் ஒரு போராட்டம். அடுத்து ஆயில்யம். இந்த ஆயில்யம் கடகராசியில் பிறந்து கடந்த காலங்களோட ஹிஸ்ட்ரியோட இப்போ உள்ள இந்த டிரான்சிட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அதிக அளவில் ஆயில்யத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான் புரியல, ஃப்யூச்சரும் புரியல, இந்த ப்ரெசன்ட் லைஃப்பையும் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ஒரு குழப்பம். ஸோ இதுக்கு என்ன ரெமெடி? கடகம் ஆக்சுவலாக கடகத்துக்கு சிம்பிளாக சொன்னால் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லை. இது என்ன ரெமெடி? எப்படி இந்த அப்ஸ்டக்கல்ஸை ரிமூவ் பண்ணலாம்? நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் நிறைய தடங்களை கடந்து போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியுது. ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமா? ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குமா? ஏதாவது ஒரு ஃபார்ச்சூன் லைட் வருமா? யாராவது நம்ம மேலே அந்த லைட்டை பாஸ் பண்ணுவாங்களா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நான் ரொம்ப சிம்பிளான ரெமெடி சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சனியால் தொல்லை இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அது 9th ஹவுஸில் ஏதோ ஒரு கார்னராக இருக்குது, பிரச்சனை இல்லாத ஒரு சனி. அதுக்கு நீங்கள் எதுவும் ஒரு ரெமெடின்னு ஒன்று ஃபாலோ பண்ண தேவையில்லை. பட் 2 இடத்த நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த 1 and 2 கடக ராசியில் உள்ள குருவும் அதுக்கு அடுத்த வீட்டில் உள்ள கேதுவும் நெருக்கத்தில். ஸோ குரு உங்களுக்கு ஒரு பலமான, புத்தியான, ஒரு தலைமை பண்பான, ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும். ஆனால் குழப்பம், பயம், தயக்கம், எதிர்காலத்தை பற்றின முன் யோசனை, இதுக்கெல்லாம் ஒரு ஆதரவு, இதெல்லாம் எதிர்பார்த்து அந்த வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சு போய் ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்த வீட்டில் கேது. இது உணர்வுபூர்வமானது, இது உணர்ச்சி வசப்படக்கூடியது. அதை கட் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணுறது? ரொம்ப ஒரு சின்ன தாரக மந்திரம் சொல்லுவாங்க. டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ். டூ யுவர் டியூட்டி. உங்கள் கடமையை மட்டும் நீ செய். உங்கள் கடமை என்ன? உங்கள் வேலை என்ன? உங்கள் தொழில் என்ன? உங்கள் குடும்ப பொறுப்பு என்ன? நீங்கள் மாணவனாக இருந்தால் உங்கள் படிப்பு என்ன? நீங்கள் ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வாலிபனாக இருக்கீங்க, உங்கள் முயற்சி என்ன? நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க, ஒரு குடும்ப பொறுப்பு என்ன? நீங்கள் ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, அந்த வளர்ப்பு என்ன? உங்களுடைய டியூட்டியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜாப், உங்கள் கரியர், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் பிஸ்னஸ், அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரிசல்ட் எதிரே பார்க்காதீங்க. ஏன்னா அது கேது செகண்ட் ஹவுஸில் ரிசல்ட்டை எதிர்பார்த்திங்கன்னா பெயினை கொடுக்குது. ரிசல்ட்டை எதிர்பார்க்காம உங்கள் டியூட்டியை பண்ணிங்கன்னா இந்த ஜூபிட்டர் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும். அது அதுக்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு காலம், அதுவாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இது முதல்ல உங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் ரெமெடி. ஸோ மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்கள் மைண்ட் செட்டை அந்த மாதிரி கொண்டு வரணும். 2வது 8th ஹவுஸில் ராகு. 8th ஹவுஸில் ராகு அப்படின்னா என்னென்னா, 8 ஒரு மறைவான இடம். அங்கே ஒரு கருப்பு கிரகம் ராகு, ஒரு நிழல், ஒரு சாயா. எல்லாரையும் நம்பாதீங்க, எல்லாரையும் நம்பாமையும் இருக்காதீங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க மூலிமா உங்களுக்கு ஏமாற்றங்களும் வரலாம். நீங்கள் யாரை சுத்தமாக நம்பாமையே இருக்கிறீங்களோ அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் வரலாம். அதுதான் ராகு. ஸோ சரியான நபர் யார், தவறான நபர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதை ஐடென்டிஃபை பண்ணவே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த ராகுவுடைய அதிதேவதை கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தெய்வத்தை வணங்குங்க. ராகுவுடைய அதிதேவதையாக நீங்கள் துர்கையை வணங்குங்க. உங்களுக்கு சரியான நபர் தவறான நபரை அழகாக பிரித்து உங்களுக்கு வந்து ஒரு வழி தெரியும். அந்த ஒளியை புரிஞ்சு அந்த வழியை தெரிஞ்சு நீங்கள் பாதையில் போங்க. 3வது விஷயம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். 3வது ஒரு சிம்பிள் ரெமெடி. சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா வாட்டரை வந்து சார்ஜ் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அடுத்த இந்த காலகட்டத்தில் ஃபுல் மூன் டே பௌர்ணமிக்கு மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சமுத்திரம், அதாவது பீச், அந்த சமுத்திரத்தில் போய் நின்று, இல்லை ஏதாவது ஒரு லேக், இல்லை ஏதாவது ஒரு 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 நீர் சம்மந்தப்பட்ட இடம், அது ஒரு அருவி, குட்டை, ஒரு நீர்வீழ்ச்சி, ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துல போய் நின்று உங்கள் கால் பாதங்களை நினைத்து அந்த ஃபுல் மூன் டேல மாலை நேரத்தில் சந்திரனை வர்ஷிப் பண்ணுங்கள். மன அமைதிக்காக வர்ஷிப் பண்ணுங்கள், கிளாரிட்டிக்காக வர்ஷிப் பண்ணுங்கள், உங்கள் முடிவுகளுக்காக வர்ஷிப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு க்ளீனாக அந்த கிளாரிட்டி வருதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இப்போ உள்ள தேவையான ஒரு சரியான ஒரு ரெமெடி. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா, இல்லை யூரோப், இல்லை யுஏஇ, இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.